மக்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதராக ஆன பிறகுதான் மக்களை நேசித்தார்களா என்று சொன்னால் இல்லை. அவருடைய இயல்பிலேயே மக்களை அதிகம் நேசிக்கக்கூடியதாக இருந்தார்கள் என்பதற்கு நமக்கு பல சான்றுகள் இருக்கிறது, பல செய்திகளையும் நாம பார்த்திருக்கிறோம். ஒண்ணும் கிடையாது, ஒரு செய்தி நினைவூட்டல் தான், இதெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல, ஒரு நினைவூட்டல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்கிறாங்க, பதட்டத்தோடு வருகிறார்கள். இரா மலை குகையில் இருந்து தன்னுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வருகின்றார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போற்றுங்கள் சொல்றாங்க. லக்கத ஹஷீது அன் நஃப்ஸி, நான் பயப்படுகிறேன், எனக்கு ஏதோ நடந்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் சொல்றாங்க. இப்படி அஞ்சி வந்த பொழுது அவர்களுக்கு அவருடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, மறக்க முடியாத வார்த்தைகள். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! தூதராக ஆகுவதற்கு முன்னால் அவருடைய இயல்பு பண்பு எப்படி இருந்தது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று.